அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி அபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி அல்லது கடக லக்னக்காரருடைய குறுப்பெயர்ச்சி பலன்கள் தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம யாருமே சொல்லாத மாதிரி தான் சொல்ல போகிறோம். அதனால் தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கடகராசி அல்லது கடக லக்கணத்தை போந்துட்டாவே உங்களுடைய வீட்டுக்கு எந்த கிரகம் உண்மையிலேயே அதிபதி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற சந்திரன் கிரகம் மட்டும்தான், வேற எந்த கிரகம் கிடையாது. ஸோ இந்த சந்திரன் கிரகத்துக்கு 2 நட்பு கிரகங்கள் இருக்கு. அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, இது குளிகையும் ஒன்று கேதுவும். இவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த சந்திரன் கிரகத்துக்கு நட்பு கிரகங்களாக வருவாங்க. உங்களுக்கு குருதசை காட்டிலும் நல்லா தெரிஞ்சுங்க, கடகராசி அல்லது கடக லக்கணத்தை பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரிதான், பெண்களாக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு குருதசையை காட்டிலும் இங்க இருக்கக்கூடிய குளிகை அல்லது கேது தசை நடக்கும்போது தான் உங்க வாழ்க்கையில மிக பெரிய அபரிவிதமான வளர்ச்சினா அது இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த குருதசை எவ்வளவு அளவுக்கு நன்மை செய்யும் கேட்டீங்கன்னா, ஒரு 80% அளவு தான் நன்மை செய்யும். ஆனா இங்க இருக்க குளிகை தசையோ அல்லது கேது தசையோ 100% உங்களுக்கு நல்லது மட்டுமே அதாவது நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அதிகமாக இந்த 2 தசை நடக்கும்போது மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில அதிகமா நல்ல விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த குருதசை மோஸ்ட்லி 80% மட்டும்தான் உங்களுக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டவர். சரிங்களா? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கடகராசி அல்லது கடக லக்கணக்காரர்களே, உங்களுக்கு குரு பகை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுங்க. கடகராசி அல்லது கடக லக்கணத்தை பிறந்தவங்கள பார்த்துக்குங்க. உங்களுக்கு குரு பகை, ஆனா குருக்கு நீங்க பகை கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு அவர் செய்ய வேண்டிய நற்பலன்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார். இந்த காலகட்டத்தில் எல்லா ஜோதிடரும் சொல்லுவாங்க, ஒரு உருட்டுவாங்க. குரு கடகத்துல உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுவாங்க. சகுனி எப்படின்னா தாயக்கட்டை கீழே பார்த்து உருட்டினாரு. ஆனா இங்க இருக்க ஜோதிடர்லாம் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? தாயக்கட்டை மேல பார்த்து உருட்டி விடுவாங்க. ஸோ மேல பார்த்து உருட்டி விடல நல்லா உருளுமா அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சொன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. சரிங்களா? அவங்க சொல்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பு. கடகத்துக்குள்ள குரு போயிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா அவர் நீச்சம் ஆயிடுவாரு. சரிங்களா? இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஜோதிடர், நான் ஜோதிடர் கிடையாது, நான் தீர்க்கதரிசி பையன். சரிங்களா? அதனால எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு குருவை பிடிக்காது, ஆனா குருக்கு உங்களை நல்லாவே பிடிக்கும். சரிங்களா? அதனால அவரால் எவ்வளவு நன்மைகள் இந்த காலகட்டத்தில் குருதசை காலகட்டத்தில் செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை செய்வார். கொஞ்சம் 20% மட்டும் உங்களுக்கு தீமை செய்ய கொஞ்சம் கடமைப்பட்டவராகவே இருப்பார். ஆனா 80% அளவுக்கு நன்மை செய்வார். சரிங்களா? அந்த 20% தீமையை அவர் செய்யற நன்மையே உங்களால ஏத்துக்க மனசு இருக்காது. அதனால அது தீமையா மாறி உங்களுக்கு நடக்கும் இந்த காலகட்டத்துல. சரிங்களா? அதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா குருன்னு சொல்றது எல்லாத்துக்குமே நல்லது செய்ய கடமைப்பட்ட நபரா இருப்பாரு. சரிங்களா? இப்ப குறுப்பெயர்ச்சி பலன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலத்துல எந்த ஒரு செயல் செய்தாலுமே அதை நீங்க வேகமாக செய்ய வேண்டும். இல்லட்டா அது ரொம்ப ரொம்ப தாமதமா ஆகும். ஏன்னா மோஸ்ட்லி கடக ராசி அல்லது கடக லக்கணத்தை பிறந்துட்டாவே அவங்க எந்த வேலையை செஞ்சாலுமே ஸ்லோவா தான் செய்வாங்க. மெதுவாக செய்யக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க சின்ன பிள்ளைலேருந்து அப்படிதான் பிறந்து வளர்ந்து வந்திருப்பாங்க. அதனாலேயே மெதுவா செஞ்சு பழக்கம் இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல அப்படி நீங்க செஞ்சு வளர்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். சரிங்களா? இந்த குறுப்பெயர்ச்சியால கடகராசி அல்லது கடக லக்கணக்கார குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். ஏன்னா அவர் செய்யக்கூடிய நன்மைகளை உங்களுக்கு ஏற்றக்கூடிய மனப்பக்குவம் இருக்காது. அதனாலயே உங்க குடும்பத்துக்குள்ள இந்த இந்த குறுப்பெயர்ச்சி காலகட்டத்துல உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இந்த குறுப்பெயர்ச்சி காலத்துல முன்பு இருந்த காலத்தை விட இந்த காலகட்டத்துல பண வரவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, மோஸ்ட்லி இங்க இருக்கிற எல்லா ராசி எல்லா லக்கணக்காரர்களை விட ஆனா கடகராசி கடக லக்கணத்தை பிறந்தவங்க தான், அதாவது ரொம்ப பண ஆசை பிடிச்ச நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது நீங்க மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் இந்த குருதசையை பயன்படுத்தி
எவ்வளவு தொலைக்கு உங்களால பணம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு தொலைக்கு பணம் சம்பாரிச்சு வச்சுக்கோங்க. கடகராசி அல்லது கடகலங்கிறது பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், இது வரைக்கும் திருமணம் ஆகாத ஆண்களா இருந்தாலும் சரிதான், இது வரைக்கும் திருமணம் ஆகாத பெண்களா இருந்தாலும் சரிதான், இந்த இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த பேச்சை எடுத்துட்டுனாவே உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில். சரிங்களா? திருமண பேச்சு எடுத்தாவே அதுல உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி இருக்கும் இந்த காலத்துல. கடகராசி அல்லது கடகலக்கணத்துல பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், இந்த குறுப்பெயர்ச்சியால உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். இல்ல, அதாவது உங்களுடைய இல்லற வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனை இந்த காலகட்டத்துல அந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா நல்லா தெரிஞ்சுங்க, இந்த காலகட்டத்துல உங்களுடைய இல்லற வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டால் வேறொரு ஆணுடனோ அல்லது வேறொரு பெண்ணுடனோ தவறான பழக்க வழக்கங்கள் தொடர்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, குரு உங்களுக்கு 20%, அதாவது நீங்க தான் அவருக்கு தீங்கு, அவர் செய்யக்கூடிய நன்மைகளை உங்களுக்கு பிடிக்காதனால நீங்களே உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய காலமா தான் இந்த குருப்பெயர்ச்சி காலம் இருக்கும். அது ரொம்ப நேரம் இருக்காது, ஒரு 20% அளவு. ஸோ அதனால உங்க குடும்பத்துக்குள்ள இந்த காலகட்டத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே வராம பாத்துக்குங்க. சரிங்களா? கடகராசி அல்லது கடகலக்கணக்காரங்க, இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு புதிய புதிய வேலை வாய்ப்புகள், அதாவது புதிய புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல. நீங்க வேற எந்த இடத்துல போய் நீங்க ஏதோ ஒன்று படிச்சுட்டு ரொம்ப நாள் வேலை இல்லாம இருந்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல ஒரு வேலைக்கு முயற்சி செய்யும் போது கண்டிப்பா அந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா கண்டிப்பா நீங்க முயற்சி எடுத்திருக்கணும் ஆல்ரெடி. அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். இல்லட்டா அது கொஞ்சம் நாளாகும் கிடைக்கிறதுக்கு. கடகராசி அல்லது கடகலக்கண ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்துல உங்களுக்கு உங்கள் தாயாருக்கும் வாய்க்கா பிரச்சனை ஏற்பட போகுது. ஸோ அதனால நீங்க உங்களுடைய வாயை இந்த காலகட்டத்தில் மூடிக்கிட்டு இருந்துட்டீங்கன்னா, அதாவது உங்களுடைய வாயை திறக்காம இருந்துக்கிட்டீங்கன்னா, உங்க அம்மா பேசுற எந்த ஒரு பேச்சுக்கும் பேசாம இருந்துட்டீங்கன்னா, உங்களுக்கும் உங்க அம்மாக்கும் இடையே எந்த பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. அப்படி தப்பி தவறி நீங்க பேசிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, கண்டிப்பா அது மிகப்பெரிய பிரச்சனையில உண்டு பண்ணி விட்டுரும். கடகராசி அல்லது கடகலக்கணத்தை பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், இந்த காலகட்டத்தில் புதிய ஒரு தொழில் செய்யணும்னு நீங்க முடிவு பண்ணி அதை நீங்க இந்த காலகட்டத்தில் செயல்படுத்தினீங்கன்னா அதுல மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு தொழில் வச்சு நான் முன்னேறி வரணும்னு நீங்க மனசுக்குள்ள நினைச்சிருந்தீங்கன்னா இப்பவே நீங்க செயல்படுத்துங்க. இப்பவே நீங்க செயல்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த குறுப்பெயர்ச்சி காலகட்டத்தில் குழந்தை பெற்றுக்கொள்ள நல்லா தெரிஞ்சுங்க. கடகராசி அல்லது கடகலக்கணத்தை பார்த்தா ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், இந்த குறுப்பெயர்ச்சி காலகட்டத்தில் குழந்தை பெற்றுக்கொள்ள அது எப்படி சொல்றது, நீங்க 18 வயசு நபரா இருந்தாலும் சரிதான், நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க 18 வயசு நபரா இருந்தாலும் சரிதான், 80 வயசு நபரா இருந்தாலும் சரிதான், இந்த குறுப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள ஆர்வம் அதிகமாக தூண்டப்படும் உங்களுக்கு. சரிங்களா? அதனால கொஞ்சம் இதே ஒரு 18, 19 வயசு பையனுக்கு வந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இதே 80 வயசு 60 வயசுக்கு நபருக்குனா வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்குங்க இந்த காலகட்டத்தில். இந்த குறுப்பெயர்ச்சி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெல்ல மெல்ல செல்வமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து வரும். சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கையில செல்வமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த காலகட்டத்தில் மெல்ல மெல்ல உயர்ந்து வரும். இந்த குறுப்பெயர்ச்சி காலகட்டத்தில் ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக அளவு நட்புகள் கிடைக்கலாம். ஸோ நட்புகள் கிடைக்கலாம்.
ஆனால் அதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். ஸோ அதனால் பார்த்து ரொம்ப ரொம்ப நீங்கள் பழகக்கூடிய நபர்களாக இருந்துச்சுன்னா, உங்களை தேடி வந்து பழகக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரிதான், இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்து பழகிக்குங்க. பழகுனா உங்களுக்கு பெட்ரு. சரிங்களா? நான் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே உங்களுக்கு குருதசை நடந்தால் மட்டும்தான் மோஸ்ட்லி ஒத்து வரும், இல்லாட்டா ஒத்து வராது. ஸோ இது போல் பல அருமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய புதன்குரு ஆஸ்ட்ரா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்கே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.